إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஆலிம் ஒருவர் அரஃபாத் தினத்தில் ஒட்டுமொத்த நபிமார்களும் செய்த மிகச் சிறந்த திக்ர் என கூறி பதிவொன்றை பதிவிட்டிருக்கின்றார். அரஃபாத் தின திக்ர் உட்பட இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமொன்று நபி மீது ஸலவாத்து கூறுவது, பிறை விடயத்திலே எப்படி செயற்படுவது போன்ற பல்வேறு விடயங்களை இந்த பதிவிலே இந்த ஆலிம் கூறியிருக்கின்றார். இதனை முன்வைத்து நண்பர் ஒருவர் தொடுத்துள்ள கேள்வி, இவ்வாறு அரஃபாத் தினத்தின் திக்ர் பற்றி இவர் கூறுகின்ற செய்தியை சவுதி அரேபிய ஆலிம் ஒருவர் இது உண்மையானதல்ல என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற நிலையிலே இந்த செய்தியின் உண்மையான நிலை என்ன, இதுபோன்ற நாட்களிலே திக்ர் செய்வது பற்றி ஆதாரங்களுடன் கூடிய உண்மை என்ன என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். இந்த ஆலிம் தவறிழைத்திருந்தால் அது பற்றி அவருக்கு அறியத் தந்து அதனை சீர்திருத்தலாம் என்ற ஒரு முக்கிய விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது இந்த பதிவை பொறுத்தவரையில் அரஃபாத் தினத்தில் அதிகம் திக்ர் செய்வது பற்றி நபியின் பெயரால் ஒரு செய்தியை கூறி பதிவிட்டிருக்கின்ற இந்த பதிவில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. தனித்தனியாக பதிலளிக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. வேறு இடங்களிலே அவற்றிற்கு நாம் பதிலும் அளித்திருக்கின்றோம். இங்கே சுருக்கமாக இவற்றின் சரியான நிலைப்பாட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இந்த 1446 ஹிஜ்ரி வருடத்திலே துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறை என்பது வெள்ளிக்கிழமையில் அமைந்ததாக கூறுகின்றார். இது தவறானதாகும். இஸ்லாம் என்பது காலத்திற்கு காலம் மாறுவதில்லை, அது எப்போதுமே நிலைத்திருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கை என்ற ஒரு விடயத்தை இவர் கூறுகின்றார். அது மிகச் சரியானது, நாமும் அதனை உறுதிப்படுத்துகின்றோம். அந்த இஸ்லாத்தின்படி இந்த தீர்ப்புகள் அமைந்திருக்கின்றனவா என்பதை அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலிலே 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை ஆதாரமாக ஓதிக்காட்டி, அரஃபாத் தினம் என்பது வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கின்றது, வெள்ளிக்கிழமையிலே அதிகம் நபி மீது ஸலவாத்து கூற வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இது தவறான ஒரு கருத்தாகும். நபியின் காலத்து இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த வருடம் துல்ஹஜ் பிறை 9 அமையக்கூடிய அரஃபாத் தினம் என்பது அது வியாழக்கிழமை அமைந்தது என்பதில் சந்தேகம் கிடையாது. பிறை பார்க்கப்பட்டதன் அடிப்படையில் வளைகுடா நாடுகள் மட்டுமல்ல, ஏனைய சில நாடுகளிலும் பிறை தென்பட்டதன் அடிப்படையில் இந்த வருடம் அரஃபாத் தினம் என்பது வியாழக்கிழமை அமைந்தது என்பதே சரியான தீர்ப்பாகும். நாமாக வகுத்துக்கொண்ட நாடுகளுக்குள் பிறையை சுருக்கி அதன் அடிப்படையில் பிளவுபட்டு செயல்படுவது நிலைத்திருந்து வழிகாட்டக்கூடிய இஸ்லாத்தின் நிலைப்பாடு கிடையாது. நபியின் காலத்திலே பிறை கண்ட செய்தி எங்கிருந்து கிடைக்கப் பெற்றாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான விதத்திலே அது உறுதியாக கிடைக்கப் பெறுகின்ற போது அதனை ஏற்று செயல்படுத்துவதே நிலையான இஸ்லாத்தின் வழிகாட்டல் ஆகும். ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கடந்த அந்த வெள்ளிக்கிழமை என்பது பெருநாள் தினமாகி அந்த தினத்தை அரஃபாத் தினம் என்று இந்த ஆலிம் கூறியிருப்பது தவறானதாகும். வெள்ளிக்கிழமை என்பதால் அதிகம் ஸலவாத்து கூற வேண்டும் என்பதற்கு, வெள்ளிக்கிழமையிலே அதனை அதிகரிக்க வேண்டும் என்பதற்கு இவர் கூறிய குர்ஆன் வசனம் ஆதாரமா என கேட்டால் அது பிழையான புரிதல். நபி மீது ஸலவாத்தும் சலாமும் அதிகமாக கூறுங்கள் என்பது பொதுவாக இந்த வசனத்தில் காணப்படுகின்றதே ஒழிய வெள்ளிக்கிழமையில் அதனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த வசனத்தில் கூறப்படவும் இல்லை. அவ்வாறு கூறுகின்ற எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. அதிலே நியாயமான காரணங்கள் இருக்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது. ஸலவாத்து என்பது, சலாம் என்பது எப்போது கூறினாலும் அது மிகச் சிறந்த நன்மை என்பதே இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும். அடுத்த விடயம்,
பிறை காணப்பட்ட விடயத்தில் அரபா தினம் என்பது நிகழ்வை வைத்து முடிவெடுப்பதல்ல என கூறியிருக்கின்றார். மிகச் சரியானது. பிறையின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். மிகச் சரியானது. அதிலே அவர் விட்டிருக்கின்ற பிழை, பிறை கண்டதற்கான ஊர்ஜிதமான சாட்சியங்கள் வந்ததன் பிறகு அதனை ஏற்காது, எமது நாட்டில் கண்டால் மட்டும்தான் அதன் அடிப்படையில் தான் நாம் அரபாவை தீர்மானிக்கின்றோம் என்ற நிலைப்பாடு. இது நிலையான இஸ்லாத்திற்கு முரணானது. எனவே பெருநாள் தினத்தை நோன்பு பிடிக்கின்ற அரபாவுடைய தினமாக மாற்றியிருப்பது மிகப்பெரிய பிழையாகும். இந்த தவறு உட்பட இங்கே நாம் குறிப்பிடுகின்ற அத்தனை தவறுகள் பற்றியும் அந்த ஆலிம் இது பற்றி உலமாக்களோடு அமர்ந்து சரியானதை அறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில் உண்மையாகவும் ஆர்வமாகவும் இருந்தால் அதற்கு நாம் எப்போதும் தயார் என்ற செய்தியையும் எத்தி வைத்து விடுங்கள். எப்படியோ அரபா தினத்தில் அதிகம் நபிமார்கள் இந்த துஆவை செய்தார்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. முதலிலே நபிமார்கள் செய்த துஆ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பின்னால் வருகின்ற வார்த்தை இது துஆவே கிடையாது. இந்த முரண்பாடே இது ஹதீஸ் கிடையாது என்பதற்கு ஆதாரம். அறிவிப்பாளர் வரிசையிலே இது சரியானதா என்றால் அதுவும் கிடையாது. நபியின் காலத்திலே நபியும் நபி தோழர்களும் ஹஜ்ஜில் இருந்தபோது அரபா தினத்தில் என்ன கூறினார்கள் என்பதை சொல்லுகின்ற சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்கள். அதனை பார்த்தால் கூட அதில் கூட நபி அவர்கள் இந்த திக்ரை செய்யவில்லை. சுருக்கம் என்னவென்றால், அரபா நாளிலே நபி அவர்கள் அதிகம் செய்த திக்ர் இருக்கின்றதா என்று கேட்டால், ஹஜ்ஜில் இருந்த போதே அன்றி ஹஜ்ஜில் இல்லாதவர்கள் அரபா தினத்தில் விசேடமாக செய்கின்ற எந்த பிரார்த்தனையும் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஹாஜிகள் அரபா தினத்தில் என்ன கூறினார்கள் என்பது சஹீஹ் புகாரியிலே 970வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலே 15வது பாடத்தின் 46வது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ். ஒட்டுமொத்தத்தில் இந்த அரபா தினம் பற்றி, அதன் பிறகு வரக்கூடிய பெருநாள் தினமாகிய பிறை 10 to 13 வரைக்குமான ஐயாமுத் தஷ்ரீக் எனப்படக்கூடிய நாட்கள், இவற்றிலே திக்ர் செய்வது, எந்த திக்ர் செய்ய வேண்டும், எப்போது இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களில் ஹதீஸ் அல்லாத பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. தொழுகைகளுக்கு பின்னால் மட்டும் தக்பீர் கூறுவார்கள். தக்பீரை ஹதீஸில் இல்லாத வார்த்தைகளோடு அதிகரித்து கூறுவார்கள். இப்படி பல்வேறு தவறுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் இதன் சுருக்கம், திக்ர் என்பது ஐயாமுத் தஷ்ரீக் என்ற துல்ஹஜ் பிறை 10 ஆரம்பம், அதாவது பிறை 9 அசர் முடிந்து இரவு எப்போது வருகின்றதோ, இரவு ஆரம்பிக்கின்ற போது பிறை 10 இரவாக அது இருக்கின்றது. அந்த இரவிலிருந்து துவங்கி பிறை 13 அதே போன்று அசர் முடிந்து இரவு வருகின்ற போது அந்த இரவு வரும் வரைக்குமான நேரம்தான் இஸ்லாமிய பார்வையிலே ஐயாமுத் தஷ்ரீக் என்ற நாட்கள். இவை பற்றி நபி அவர்கள் கூறும்போது சஹீஹ் முஸ்லிமிலே ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின் லில்லாஹ், உண்ணுகின்ற பருகுகின்ற அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற நாட்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். எனவே அரபா தினம் என்பது அரபாவில் இல்லாத ஏனைய முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கின்ற தினமாகும். விசேடமாக அந்த நாளுக்கு திக்ர் கிடையாது. ஹஜ்ஜில் உள்ளவர்கள் ஒன்றோ தல்பியா கூறினார்கள் அல்லது தக்பீர் கூறினார்கள். அரபா என்பது இந்த வருடம் வியாழக்கிழமை வந்தது. 10வது நாளாகிய வெள்ளிக்கிழமை துல்ஹஜ்ஜுடைய பிறை 10வது நாள், அது பெருநாள் தினமாகும். அதன் பின்னால் உள்ள சனி ஞாயிறு திங்கள் என்ற மொத்தம் 4 நாட்கள். இவற்றிலே நோன்பை தவிர எம்மால் முடியுமான அனைத்து நன்மைகளையும் நாம் செய்கின்ற போது வருடத்தின் ஏனைய நாட்களை விட அதிக கூலி கிடைக்கின்றது என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது. எனவே சுருக்கமான இஸ்லாத்தின் வழிகாட்டல் என்பது, அரபா தினத்தில் அரபா மைதானத்தில் உள்ளவர்கள் தல்பியா அல்லது தக்பீர் கூற வேண்டும்.
ஏனைய முஸ்லிம்கள் அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும். பொதுவாக எல்லா நாட்களிலும் செய்கின்ற நல்லமலாக அரபா தினத்தில் திக்ருகள் செய்தால் அதுவும் வரவேற்கத்தக்கது. அந்த நாளுக்கே உரிய தனியான திக்ரு கிடையாது. இந்த திக்ர் என்பது பெருநாட்கள் துல்ஹஜ் பிறை 10 - 13 வரைக்கும் அதிகம் விசேடமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும். அது அல்லாத நன்மைகளை அதிகரிக்க வேண்டும். வருடத்தின் ஏனைய நாட்களை விட அந்த நாட்களிலே அதிக கூலி கிடைக்கின்றது. இவையே இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும். இப்படி பல தவறுகள் செய்த இந்த ஆலிம் தவறுகளை திருத்துவதற்கு ஆதாரங்களுடன் கூடிய உலமாக்களுக்கு இடையிலான சந்திப்பை இவர் விரும்பினால் எப்போதுமே அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தவறுகளை தவிர்த்து குர்ஆன் சுன்னாவின் சரியான வழிகாட்டலை பின்பற்றுவதே ஒவ்வொரு முஸ்லிமின் நடைமுறையாக கொள்கையாக இருக்க வேண்டும். இதுதான் நபியின் காலம் முதல் மர்மை நாள் வரைக்கும் நிலைத்திருந்து வழிகாட்டுகின்ற இஸ்லாத்தின் நேர் வழிகாட்டுதல் ஆகும்.